அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் விம்சோத்ரி தசா பற்றி பார்க்க இருக்கிறோம். இது இந்து ஜோதிடத்தில் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் துல்லியமான மற்றும் அறிவியல் அடிப்படையிலான கிரக கால முறை ஆகும். இது பிறந்த நேரத்தில் சந்திரன் இருக்கும் துல்லியமான இடத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகிறது. சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்பதும் அந்த நட்சத்திரத்தின் அதிபதி யார் என்பதும் அந்த கிரகத்தினுடைய தசா காலம் எவ்வளவு மீதம் இருப்பு என்பதும் இதன் அடிப்படை ஆகும். மொத்தம் 9 கிரகங்கள் ராகு கேது உட்பட. இதில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கேது 7, சுக்கிரன் 20, சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு 18, குரு 16, சனி 19, புதன் 17 ஒவ்வொன்றுக்கும் வகுக்கப்பட்டுள்ளதாகும். ஒவ்வொரு தசாவும் மேலும் 9 புக்திகளாக பிரிக்கப்படும். அவற்றையும் அதே கிரக வரிசையில் ஒவ்வொரு கிரகம் ஆளும். இவை மீண்டும் மந்திரங்கள், சூட்சுமங்கள், பிராணங்கள் என சிறு பிரிவுகளாக பிரிக்கப்படும். இதனால் நிகழ்வுகளை மிகவும் நுணுக்கமாக கணிக்கலாம். கணக்கிடும் முறை: பிறந்த நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்பதை கண்டறியவும். அந்த நட்சத்திரத்தின் அதிபதி கிரகத்தை அறியும். இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் எவ்வளவு கடந்து விட்டார், எவ்வளவு பகுதி மீதம் உள்ளது என்பதை கணக்கு போடும். நட்சத்திரத்தின் மொத்த நீளம் 13 டிகிரி 20 நிமிஷம், அதாவது 800 நிமிடங்கள் என கொள்ளப்படுகிறது. பிறந்த நேரத்தில் மீதமுள்ள பகுதியை கொண்டு கீழ்கண்ட சூத்திரத்தின்படி கணக்கு செய்யவும். மீதமுள்ள நிமிடங்கள் வகுத்தல் 800 இன்ட்டு அந்த கிரகத்தின் மொத்த தசா ஆண்டுகள், அதாவது பிறவி காலத்தில் மீதமுள்ள தசா. உதாரணம்: சந்திரன் துளாராசியில் 16 டிகிரியில் சுவாதி ராகு நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த நட்சத்திரத்தில் 4 டிகிரி மட்டும் மீதமுள்ளது. அதனால் 240 வகுத்தல் 800 இன்ட்டு 18, அதாவது 5.4 ஆண்டுகள். 5 ஆண்டுகள் 4 மாதங்கள் 24 நாட்கள் ராகு தசா மீதம். இவ்வாறு பிறந்த நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து அதன்படி தொடக்க தசாவும் அதன் பின்னர் வரும் கிரக வரிசையும் தீர்மானிக்கப்படுகிறது. இதுவே 120 ஆண்டுகளை கொண்ட விம்சோத்ரி தசா சுழற்சியின் அடிப்படை ஆகும். இத்துடன் தசாவை பற்றி முடித்துக்கொண்டு இனி அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.